church makes a decision. சபை தீர்மானங்களை எடுக்க வேண்டும். And the decision of the church will determine the destiny of the nation. சபையினுடைய தீர்மானம் தேசத்தினுடைய நோக்கத்தை வழிநடத்தும். Do you know that God has placed the church in a position of influence? உங்களுக்கு தெரியுமா தேவன் சபையை தேசத்திலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும்படியாய் தேசத்தை சரியாய் நடத்தத்தக்கதான ஒரு அதிகாரத்தை தேவன் சபைக்கு கொடுத்தார். God has given that authority to the church. தேவன் சபைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். But we have to exercise that authority. நீங்களும் நானும் அந்த அதிகாரத்தை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். I always like to say these words. எப்பொழுதும் எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுவது எனக்கு பிரியம். சபையை ஒரு காலத்தில் பாழாக்கியவன் தான் சபையை இப்பொழுது பலப்படுத்தி கொண்டு வருகிறான். Hallelujah. Hallelujah. That is the story of Apostle Paul. சபையை ஒரு காலத்துல பாழாக்கி கொண்டிருந்தவன் சபையை உருவாக்க துவங்கினான். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரித்திரம். What a story. எவ்வளவு பெரிய ஒரு கதை. You have to understand that God is sovereign God. தேவன் அவர் சர்வ அதிகாரமுடையதான தேவன். When the gates of hell come raging and plotting and planning, God opens the gates of heaven. அந்த இருளின் சக்திகள் சபைக்கு நேராய் புறப்பட்டு வருகிறதான நேரத்திலே தேவன் அவர் வானத்தின் வாசல்களை திறந்து அவர் சபையை நடத்துகிறவராயிருக்கிறார். Please understand that the gates of hell cannot overcome the gates of heaven. பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் சபையை தேவனுடைய ஜனத்தை மேற்கொள்ள முடியாது. The gates of heaven are stronger. பரலோகத்தின் வாசல்கள் மிகவும் பலனுடையது. The gates of heaven have greater wisdom. பரலோகத்தினுடைய வாசல்களுக்கு அதிகமான ஞானம் உண்டு. Paul the apostle was at one time an agent of the devil. ஒரு நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிசாசுனுடைய ராஜ்யத்திற்கு பிசாசுனுடைய ஊழியக்காரனாய் இருந்தார். You read Acts chapter 8 verse number 3. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் அதை நாம் வாசிக்கலாம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பாழாக்கி கொண்டிருந்தவன் பாழாய்த்தான் போகிறான். பட் God had a plan. பாழாக்குகிறவனுக்கும் ஒரு பிளான் வச்சிருந்தார். சபையை பாழாக்கி கொண்டிருந்தான பவுலுக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். சபையை பாழாக்குகிறவனுக்கே ஒரு பிளான் வச்சிருந்தார்னா எங்களுக்கு எவ்வளவு நல்ல பிளான் வச்சிருப்பார். Hallelujah. Amen. You have a better plan than any man. உங்களை குறித்து தேவன் ஒரு மேன்மையான நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பாழாக்கிறவனுக்கே ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். We must learn to make a tent. We must make a tent on top of the text. நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு வசனம் இருக்குன்னா அந்த வசனத்தின் மேல ஒரு கூடாரத்தை நமக்கு போட தெரியணும். And we must go and sit inside. அந்த வசனத்துக்கு மேல ஒரு கூடாரத்தை போட்டு அந்த வசனத்துல போய் நம்ம உட்கார்ந்துக்கணும். And you must meditate on that verse. அந்த வசனத்து மேல உட்கார்ந்துக்கிட்டு அந்த வசனத்தை நாம் தியானிக்கணும். You must ask what is happening here. அங்க உட்கார்ந்து கேட்கணும் இந்த வசனத்துல என்ன நடக்குதுன்னு கேட்கணும். Who is doing what? இந்த வசனத்துல யாரு என்ன செய்யறதுன்னு கேட்கணும். What is the depth of this verse? இந்த வசனத்துடைய ஆழம் என்னன்னு சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். Patiently wait there till God teaches you something. அந்த வசனத்துல நீங்க பொறுமையா உட்கார்ந்து ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ற வரைக்கும் அந்த இடத்துல காத்திருக்க வேண்டும். I sometimes lock the door. நான் சில நேரத்துல கதவெல்லாம் பூட்டிடுவேன். I'll kneel down with the open Bible. நான் ஒரு பைபிளை திறந்து வச்சிருவேன். And I'll be reading. நான் வாசித்து கொண்டிருப்பேன். And suddenly I will dive into the text. அப்படியே திடீர்னு என்ன பண்ணுவேன் அந்த வசனத்துக்குள்ள நான் டைவ் பண்ணிடுவேன். I'll go inside there. அந்த வசனத்துக்குள்ள போய்டுவேன். And I'll come on the other side where it is happening. நான் அது உள்ள போனானா அடுத்து எங்க நடந்து முடியுதோ அங்க வெளியே வருவேன் நான். And I'll be standing there watching the scene. அங்க நின்னு அந்த வசனத்துக்குள்ள என்னென்ன சம்பவம்லாம் நடந்துச்சோ அந்த சம்பவத்தெல்லாம் அங்க நின்னு பாப்பேன். And the Holy Spirit makes me an eyewitness.
அங்க பரிசுத்த ஆவியானவர் என்னை ஒரு சாட்சியாக அங்க நிறுத்துவார். This has happened to me many times. அநேக நேரத்துல இது எனக்கு நடந்திருக்கிறது. You have to understand how much we love the text. நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். How much we want to be involved with the word of God. எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வசனத்தோடு கூட இசைந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். How much we want to be intimate and know the secrets of God. எவ்வளவு ஆண்டவரோடு கூட நெருங்கி அவருடைய வசனத்தோடு நெருங்கி ஆண்டவருடைய ரகசியங்களை தெரிய வாஞ்சையா இருக்கிறோம். We have only one book. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு புத்தகம் தான். How much do we know the Bible? எந்த அளவுக்கு அந்த ஒரு புத்தகத்தை நாம் தெரிந்திருக்கிறோம். How much does the Bible speak to us? எந்த அளவுக்கு இந்த வேத வசனம் நம்மோடு கூட பேசுது. For years and years we are carrying the word of God. வருஷம் அநேக வருஷங்களா இந்த வேதத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். For years we are holding it in our hand. அநேக வருஷமா இந்த பைபிளை தூக்கிட்டு இருக்கிறோம். But when is the Bible going to hold us up? என்னைக்கு உங்களை இந்த பைபிள் தூக்கி நிறுத்த போகுது? I used to tell people, நான் சில இடத்துல சொல்லுவேன், if you carry the Bible when you are young, நீ வாலிபனா இருக்கும்போது உன்னுடைய வேதத்தை நீ சுமந்தினா, when you are old the Bible will carry you. உன்னுடைய வயதான நாட்கள்ல வேதாகமும் வேத வசனம் உன்னை சுமக்கும்னு சொல்வேன். I like this congregation. This congregation is a very balanced congregation. இந்த சபை, இந்த விசுவாசிகள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க எந்த ஒரு காரியத்திலும் அசையாத உறுதியான ஒரு சபை. There are little children and they are running around and I am very happy. அங்க சிறு பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, எனக்கு சந்தோஷம். I have no problem with little children doing anything. எனக்கு சின்ன பிள்ளைங்க எது செய்தாலும் பிரச்சனை இல்லை. I have had little children in Nepal all over the place and we are preaching. நான் நேபாளில் இருக்கும்போது அங்க சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இருந்துப்பாங்க. அங்க நல்லா சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் அது மத்தியில் நான் பிரசங்கம் பண்ணுவேன். The happy problem in Nepal is there is no space. அங்க நேபாளில் இருக்கிற ஒரு சந்தோஷமான பிரச்சனை என்னன்னா அங்க இடமே கிடையாது. They will be up to here sitting down and listening to your preaching. You will only have about 2 square feet to stand and preach. அங்க நிக்கிறதுக்கு 2 சதுரடி தான் இடம் நிக்கும். அது வரைக்கும் பார்த்தா ஜனங்க உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. We have lovely situations. They are all around us. அங்க அநேக பிள்ளைங்க சுத்தி உட்கார்ந்திருப்பாங்க நெருக்கமா. There are children, பிள்ளைங்க. there are adults, பெரியவங்க. there are young adults. அங்க வாலிபர்கள். This is really a picture of the New Testament church. ஒரு புதிய ஏற்பாட்டு சபை இப்படி தான் இருக்கும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். What do you see there? இங்க என்ன பார்க்கிறோம்? For the first 324 years of the church, சபையினுடைய முதல் 324 வருஷங்கள் there was not a single church building. ஒரு சபை கட்டடம் கூட கிடையாது. There was not a single church building except 1 or 2 halls that were rented, like the lecture hall of Tyrannus or some synagogue, some larger spaces. There was no purpose built church building. முதல் 324 வருஷங்கள் முதல் நூற்றாண்டுல சபைக்குன்னு ஒரு கட்டடம் கிடையாது. சில பொது இடங்களை அவர்கள் எடுத்து அங்கு கூடி வந்தார்கள். சில ஜெப ஆலயங்களிலே அவர்கள் கூடி வந்தார்கள். சபைக்கென்று கட்டப்பட்டதான கட்டடம் முதல் 324 வருஷமா கிடையாது. But it is in the first 324 years that the church grew so rapidly and turned the world upside down. ஆனால் முதல் 324 ஆண்டுல தான் சபை மிகவும் அதிகமாய் வளர்ந்து பெருகி அந்த நாட்கள்ல இருக்கிறதான உலகத்தை தலைகீழாய் மாற்றினது. That is why to create havoc of the church, to create trouble for the church, அதனால தான் சபைக்கு குழப்பத்தை, சபைக்கு பிரச்சனையை கொண்டு வரும்படியாய் Saul had to go house to house. சவுல் எங்க போனார்னா வீடுகளுக்கு போனார். Underline that, வீடுகள் தோறும். அதை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அதை கோடிட்டுக் கொள்ளுங்க. வீடுகள் தோறும் அவர் போனார். இன்னைக்கு யாராவது ஒரு சபையின் எதிரி உங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நீங்க டிவி பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. சபையை பாழாக்குறதுக்கு யாருமே உங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைய தேவையில்லை. நுழைஞ்சாலும் ஒன்றும் நடக்காது. ஆனா சவுலுக்கு தெரியும் சபையின் சக்தி வீடுகள் தோறும் தான். ஹல்லேலூயா. ஆமென். The strength of the church
is the strength of the individual home, individual believer's home. சபையினுடைய பலன் எங்க இருக்குதுன்னா ஒவ்வொரு குடும்பத்தினுடைய மத்தியில, குடும்பத்தார் மத்தியில தான் சபையினுடைய பலனே இருக்கு. புரியுதா சொல்றது? number 1 point is வீடுகள் தோறும். He knew. சவுலுக்கு தெரியும். He is an agent of the enemy. He is coming from the gate of hell. அவர் பிசாசினால அனுப்பப்பட்டதான பிசாசனுடைய ஒரு பிரதிநிதி. So he knows where to attack. அவருக்கு தெரியும் எங்க வந்து தாக்குதல் செய்யணும்னு. Because he was such a dangerous strategist, Jesus personally arrested him. அவர் அப்படியே திட்டம் போட்டு எங்க அடிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சு அவர் அடிப்பாரு. அதனாலயே ஆண்டவர் அவரை தனியா தூக்கி ஆண்டவர் வச்சுக்கிட்டாரு. Now understand, one of my very close friends' churches in the south of Sri Lanka, the Buddhist monks who hated him, they kept 4 explosives, 4 bombs in the 4 corners of the church. என்னுடைய நண்பர் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் southern Sri Lanka, இலங்கை தேசத்தினுடைய தென் பகுதியிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அங்க இருக்கிறதான புத்த தலைவர்களுக்கு இவர் ஊழியம் செய்யறது பிடிக்காதனால என்ன பண்ணாங்க, ஒரு நாள் இவர் ஊழியம் செய்கிறதான அந்த சபையினுடைய 4 இடத்துல, அந்த சபையை சுத்தி 4 முனையில என்ன பண்ணிட்டாங்கன்னா, in the 4 corners of the church building, சபை கட்டடத்தினுடைய 4 முனையில என்ன பண்ணிட்டாங்க, 4 குண்டு வச்சுட்டாங்க. 3 of the 4 bombs exploded. அந்த 4 குண்டுல 3 குண்டு வெடிச்சிருச்சு. The one that did not explode was where he was sleeping. அந்த 4 குண்டுல ஒரு குண்டு வெடிக்காத, எந்த குண்டு வெடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த மூலையில தான் அவர் படுத்துட்டு இருந்தார் அன்னைக்கு. The 4th corner was where he was sleeping. அவர் தூங்கிட்டு இருந்த அந்த இடத்துல குண்டு வெடிக்கல. And the other 3 parts of the church was collapsing and it was broken badly. மீதி 3 இடங்களும் வந்து குண்டு வெடிச்சு சபையெல்லாம் உடைஞ்சிருச்சு. But Sunday morning he wanted to have service. ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் உடைஞ்சிருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நடத்துறதுக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துகிறதுக்கு ரெடி ஆயிட்டார். He told me much later. எனக்கு அப்புறமா கொஞ்ச நாட்கள் கழித்து சொன்னார். He told me much later, he said, Bala, I was very excited because they targeted the wrong place. அவங்க என்கிட்ட வந்து என்ன சொன்னார்னா, பாலா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தப்பான இடத்தை அவங்க குறி வச்சு குண்டு வச்சுட்டாங்க. They targeted a building. அவங்க கிறிஸ்துவ இடிக்கணும்னா பில்டிங் இடிச்சிட்டா சபை இடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. That Sunday morning there were more people than before. ஆனா எப்பொழுதும் வரதை விட இந்த இடிக்கப்பட்டதான சபையில என்னைக்கும் விட அதிகமான கூட்டம் வந்துட்டாங்க. More people came because they wanted to see what had happened. நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த உடைஞ்சு போன சபையில, பாம் வச்ச சபையில என்ன நடக்குது, என்ன ஆராதனை நடக்க போகுதுன்னு கூடி வந்துட்டாங்க நிறைய ஜனங்க. Even 2 of the people who were part of the plot to bomb the church, they came and repented. அந்த பாம் வச்ச கூட்டத்துல இருக்க 2 பேரும் சபைக்கு வந்து அன்னைக்கு மனம் திரும்பினாங்க. Today if you go to that area, you will see 7 churches have been planted. இன்னைக்கு அந்த குண்டு வச்ச அதே இடத்துல 7 சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. But if those people had gone from house to house, if they had gone from house to house, the story would have been different. ஆனா அந்த குண்டு வச்சவங்க மாத்திரம் சபையில குண்டு வைக்காம வீடு வீடா போய் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அந்த கதையே வித்தியாசமா மாறி இருக்கும். Where is our strength? நம்மளுடைய பலன் எங்க இருக்கு? Where is your strength? உங்களுடைய பலன் எங்க இருக்கு? Understand this first strategy. முதல் இந்த திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Second strategy is, இரண்டாவது திட்டம் என்னன்னா, புருஷரையும் ஸ்திரீகளையும். இரண்டாவது திட்டம் என்னன்னு பார்த்தோம்னா, புருஷர்களையும் ஸ்திரீகளையும் அவர் குறிவைத்தார். They were both dangerous. அவங்க 2 பேருமே ரொம்ப அபரிதமான ஆட்கள். இன்றைக்கு கதை எப்படி? இன்னைக்கு கதை எப்படி இருக்குது? I remember my father will tell Sunday morning to my mother, you go and pray for me also and come. He won't come to church. எங்க அப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போது சொல்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன சொல்வார்னா, எங்க அம்மாவை பார்த்து நீ போ சர்ச்சுக்கு, எனக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எங்க அப்பா எங்க அம்மாவை அனுப்பிச்சு விடுவார். Is your story like that today? இன்னைக்கு உங்க கதை அப்படி இருக்குதா? You are in the church, somebody is in the house simply doing something else. நீங்க இங்க இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துல இருக்கவங்க யாரோ ஒருத்தர், உங்க புருஷனும் மனைவியும் ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்காங்களா? Or there is somebody saying, she is the problem, you catch her and go, I can have peace in the house. உங்க வீட்டுல இருக்கவங்க ஏதாவது சொல்றாங்களா, தயவுசெய்து இவங்களை கூட்டிட்டு போயிடுங்க, எங்க வீட்டினுடைய பிரச்சனையே இவங்க தான்,
So when Saul comes, the husband will say, I didn't do anything. She is the problem. She is the Christian. Take her and go. அங்க சவுல் தாக்கிறதுக்கு வந்த உடனே சவுல் வீட்டுக்குள்ள பூந்த உடனே புருஷன் சொல்வாரு, ஏங்க நான் கிறிஸ்தவல எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன விட்டுருங்க, என் மனைவி தாங்க விசுவாசி, தூக்கிட்டு போங்கன்னு சொல்வாரு. அவளை இழுத்துக்கிட்டு போங்க, அவளை இழுத்துட்டு போயிடுங்க. It says he dragged them. இதுல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சவுல் வந்து இழுத்துட்டு போறாரு விசுவாசிக்கிறவங்களை. I met an old lady, a very old lady in Nepal village called Baniawar, one of the first Christian villages. நேபாள் தேசத்துல ஒரு தானியவாட் என்றதான ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமம் தான் முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதான ஒரு பகுதி. She told how she was persecuted. எப்படி அந்த வயதான தாயார் உபத்திரவத்தினூடாய் கடந்து போனாங்கன்றதை எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. The elders of the village came and surrounded her house and took her house apart piece by piece, tile by tile, bamboo post and side wall. They pulled her house down completely. அந்த நாட்கள் piece by piece they took it down. என்ன ஆச்சுன்னா இந்த அம்மா தங்கி இருந்ததான அந்த வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா இந்த கிராமத்துடைய தலைவர்கள்லாம் சுற்றி வந்து இவங்க இயேசு ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுனால இந்த அம்மா வீட்டை சுற்றி ஒரு கூட்ட கிராம தலைவர்கள் வந்து வீட்டை பிச்சு 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 they took the tiles, they took the pole, they took the animals, they took everything, they just destroyed, and then they caught her by the hair and dragged her. You see, it is easier to drag a woman than a man. என்ன நடந்துச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஆடு மாடு குட்டி எல்லா வீடு சுவர் எல்லாத்தையும் பிச்சு உடைச்சு போட்டு இந்த பாட்டியம்மாவுடைய தலையில இருக்க முடிய பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. They were dragging her to the police station. போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போனாங்களா அந்த பாட்டியம்மாவை. I was so moved by that. I said, how did you feel? How did you feel? Was it not painful? What were you doing? She looked at me without teeth. She smiled at me and said, Tapa Vishnu nahi hos. You don't understand anything, young man. I'm a double masters SABC professor. அந்த பாட்டியம்மா கிட்ட நான் கேட்டேன், பாட்டியம்மா உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்களே, இழுத்துட்டு போனப்போ உங்களுக்கு வலிக்கலையா, நீங்க எப்படி உணர்ந்தீங்க, உங்க மனசு எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு பாட்டியம்மா கிட்ட கேட்டேன். அந்த பாட்டியம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, நான் டபுள் MA முடிச்சு 2 MA முடிச்சிருக்கிறேன், MA MDivலாம் முடிச்சிருக்கேன், SABC professor, SABCல வந்து கல்லூரியில டீச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நாள்ல என்னை பார்த்து அந்த பாட்டியம்மா சொன்னாங்க, வாலிப தம்பி உனக்கு இது தெரியாதுப்பா அப்படின்னு பல்லில்லாத வாயை பார்த்து பல்லில்லாத வாயோட சிரிச்சாங்க. Very amazing, looked at me. I immediately knelt down on the mud. I knelt down and said, please pray for me that I may understand. நான் அந்த நேரத்தில் என்ன பண்ணேன்னா அந்த பாட்டியம்மா முன்னாடி முழங்கால் படிட்டு சொன்னேன், பாட்டியம்மா தயவுசெய்து எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். This foolish professor, this young professor does not understand. இந்த ஆசிரியருக்கு ஒன்றும் புரியாது. And then she said, the joy that was in my heart that day, even today it is upholding me. பாட்டியம்மா என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு இழுத்துட்டு போனப்போ எனக்கு இருந்துச்சு பாருங்க அந்த சந்தோஷம், இன்னைக்கும் அந்த சந்தோஷத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேன், அந்த சந்தோஷத்திலே நான் ஓடுறேன்னு சொன்னாங்க. Then she said, all my sons and daughters, my cousins, my relatives, all have become Christian today. I am sitting here and looking over all of them. இன்னைக்கு என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைங்க, என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே இன்னைக்கு நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டி சாட்சி சொன்னாங்க. Now only we have problems. இப்போதான் எங்களுக்கு பிரச்சனையே வர ஆரம்பிச்சிருக்குது. That day we were rejoicing. அன்னைக்கு சந்தோஷமா தான் இருந்தோம். Now only we have struggles. இன்னைக்கு தான் எங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சு. That day we had great rejoicing. அன்னைக்கு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. When he was dragging off and taking them for suffering, they were all singing together. அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வீடு வீடா பூந்து அங்க இருக்கிறதான சகோதரர்களையும் சகோதரிகளையும் குடும்பத்தில் இருக்கவங்களாம் இழுத்துட்டு போகும்போது அங்க இருக்கிற விசுவாசிங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனை துதிச்சு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. Both men and women were dangerous. ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ரொம்ப ஆபத்தானவங்க. If two of you shall agree, you can see the growth of the church. நீங்க ரெண்டு பேர் ஒண்ணா சேர்ந்து வந்தீங்கன்னா சபையுடைய வளர்ச்சியை நீங்க பாப்பீங்க. I pray that men and women will equally stand in the situations of great suffering. உபத்திரவத்தின் காலத்துல சகோதரனும் சகோதரியும் புருஷனும் மனைவியும் ஒண்ணா சேர்ந்து நின்னீங்கன்னா
தேவனுடைய மகிமை தேவனுடைய கிரியை உங்களால் பார்க்க முடியும். I can see that Cynthia is saying praise the Lord. அங்க சிந்தியா praise the Lord னு சொல்றதை நான் பார்க்கிறேன். I love this young couple. I have great hopes and I have great dreams for their future. இந்த குடும்பத்தை குறித்து எனக்கு अनेक நல்ல யோசனைகள் எனக்கு உண்டு. I believe in the health of this church. அந்த சபையினுடைய ஆரோக்கியத்தை நான் கவனமாய் என்னுடைய மனதில் வைத்திருக்கிறேன். Now move please to the 15th chapter of Acts. நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். In the 15th chapter of Acts, 15வது அதிகாரம் there was அப்போஸ்தலர் a நடபடிகள் critical question. ஒரு மிக குழப்பமான ஒரு கேள்வி குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். Verse number 2. இரண்டாவது வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம். Whenever the church is about to grow, whenever the church is about to do something new, whenever the church is about to reach beyond the boundaries, there is always a question that has to be answered. எப்பொழுதுமே ஒரு சபை வளர்ந்து அவர்கள் சுவிசேஷத்தை வெளியே கொண்டு போகிறதான வேளையில சபை செயல்பட துவங்குகிறதான நேரத்தில் ஒரு கேள்வி சபைக்கு கேட்க வேண்டியது அவசியம். You understand, ஏதாவது ஒரு விஷயம் இருக்க வேண்டும். ஒரு விஷயம் இருந்தால்தான் விசேஷமா ஏதாவது நடக்கும். ஆமென். சுவிசேஷமும் அப்படித்தான். ஆமென். ஹalleluya. சுவிசேஷம் பல்கி பெருகுவதற்கு, சுவிசேஷம் பரவுவதற்கு ஒரு விசேஷமான காரியம், ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்நோக்க வேண்டும். அதற்காக தர்க்கமும் வாக்குவாதமும் உண்டானால் அது தப்பல்ல. சபையில் வாக்குவாதமே இல்லை, சபையில் தர்க்கமே இல்லை, எதற்கும் சம்மதமே, என்ன சொன்னாலும் அதற்கு தலை அசைப்பதும் அது தவறு. சில நேரங்களில் we need to consider, we need to talk, we need to discuss. That is why God has appointed seniors, God has appointed elders, God has appointed God chosen leaders. ஒரு சபையில எல்லா காரியத்துக்கும் எல்லாம் சேர்ந்து ஆமா ஆமா தலையாட்டிட்டு போறதுக்கு சபை கிடையாது. சபையில எந்த ஒரு காரியத்தையும் கலந்தாடி நாம் பேசி அதை குறித்து நாம் யோசித்து திட்டமிடுவது செயல்படுவது மிகவும் அவசியம். அதற்காக தான் தேவன் ஒரு தலைவரையும் மூப்பர்களையும் போதகரையும் ஆண்டவர் சபையில வைத்திருக்கிறார். அவர்கள் அப்போஸ்தலரிடத்தில் அனுப்பி மூப்பரிடத்திற்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். That is a powerful thing to do. That is a powerful thing to do. They are now going to get together and discuss this matter. அவர்கள் சேர்ந்து பேசி ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறார்கள். They are going to discuss this matter. இந்த காரியத்தை அவர்கள் யோசித்து தீர்மானிக்க போகிறார்கள். Now you can see that when there is a real விஷயம், sometimes instead of the விஷயம், some people want to put விஷம்.